இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகிலே வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 98943506. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அதிக ஊக்கத்தோட ஜெபிக்கிறார். வேர்வை துளைகள் வழியாக அவருடைய ரத்தம் வெளியே வருகிறது. சயின்டிபிக்கா இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் அவர் இறந்திருக்கிறாருன்றாங்க. நான் சொல்றது ஹிஸ்டாரிக்கல், அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ அவருக்கு பிரஷர் இருந்திருக்கு, ரத்த கொதிப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த அளவு அவருடைய உடம்புல வந்து பிரஷர் ஆயிருக்காரு. ஐயா சொன்னாங்க இந்த நாய் குட்டி போடும் போது, பூனை குட்டி போடும் போது ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, ஐயா நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபம் அப்படி தான். சொரிநாய் போல் நான் புறப்பட்டு போய், இந்த சொரிநாய்க்கு உட்கார இடம் இருக்காது, படுக்க இடம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அது அன்னைக்கு ஒப்பு கொடுத்தது. என்னைக்கு 96ல் வாலிபனா 18 வயசில் இருக்கும்போது அப்படி நான் அலைஞ்சு ஆண்டருடைய ஊழியத்தை செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிக்கணும். அவருக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, பயங்கரமான ப்ரெஷர். என்னன்னா அடுத்த நாள் நடக்க போகிற விஷயங்கள் அவருக்கு எல்லாமே தெரியும்ல, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் இன்னர் ஸ்பெர்ம், நம்முடைய இந்திரியங்களை கூட, உள்ளிந்திரியங்களை கூட அறிந்தவர். அவர் எல்லா விஷயத்தையும் அறிந்தவர். அதனால் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்மளை எப்படி கொடுமைப்படுத்த போகிறாங்க, என்ன நடக்கும், ஏது நடக்கும், நம்ம எப்படி தொங்க போகிறோம், எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால் அதை நினைக்கும் போது அவருக்கு தூக்கம் வராது. அவருடைய உடம்புல இருக்கிற அந்த வேர்வை துளைகள் கூட வேர்வையை கொடுக்கல, ரத்தத்தை கொடுத்ததுன்னு இந்த பைபிள் சொல்லுது நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆக மொத்தத்தில் நமக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா விதத்திலையும் அவருடைய ரத்தம் வெளியே வந்துருச்சு இல்லையா. பைபிள் சொல்லுது ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குதான். ரத்தத்தில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஜீவனாக நமக்காக வெளியே வந்தது. இந்த ரத்தத்தை குறித்து தான் பேச போறேன் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 3:16 சொல்லுதுங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் தேவன் அவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நான் சாகணுங்கிறதுக்காகவே வாழ்ந்தவன், செத்து போயிடணும் அவ்வளோதான். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா சங்கிலியில் கட்டிடுவாங்க என்ன, ஏன்னா எங்கேயாவது ஓடிவிடுவேன்னு. அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் சங்கிலியில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு லேகியோனை போல ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு பாவ வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. நான் பிறக்கும் போதே தொப்புள் கொடி சுற்றி பிறந்தேன். அப்போவே என்னை கொல்ல பார்த்தான் அவன். இன்னைக்கு நான் நினைக்கிற ஒவ்வொரு மேடை ஏறும்போது நான் நினைப்பது உண்டு, கர்த்தர் இவ்வளவா என் மீது அன்பு கூர்ந்தார். நல்ல ஒரு ஆடை, நல்ல ஒரு வர்றதுக்கு நல்ல ஒரு வாகனங்க வசதி, நல்ல ஊழியக்கார பிள்ளைகள், நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், போகிற இடத்துலலாம் நல்ல மரியாதை. இவ்வளவாய் கடவுள் அன்பு கூர்ந்தார். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? அவருடைய பிளட்டு தான். பக்கத்தில் கைப்பிடிங்க. நீ நல்லா இருக்கிறதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான், அவருடைய ரத்தம். ஐயா இன்னைக்கு வெள்ளை சட்டை போடுறதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணது அவருடைய ரத்தம். ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன பிள்ளைகளுக்கு என்ன சேமித்து வச்சிங்கன்னு கேட்குறோம்ல. நம்ம அப்பா அவருடைய ரத்தத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு சேமித்து வச்சுட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி அவருடைய ரத்தத்தை எங்கெல்லாம் பேசுகிறோமோ பேய் அலறுது. அவருடைய ரத்தத்தை எங்கெல்லாம் நம்ம தியானிக்கிறோமோ நமக்குள்ள இருதயத்தில் ஒரு அனல் எழும்புது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். பைபிள் அதான் சொல்லுது. எபேசியர் 2:5-2 நீங்களும் அவர் நம்மீது அப்படிப்பட்ட அன்பு வைத்தது போல நீங்களும் அன்பு வையுங்க. எந்த ஒரு பிள்ளைகளும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் மற்றவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்களாம், இறங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய பூகம்பம், நிலநடுக்கம் வந்ததுங்க. ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது ஜப்பான்ல. நீங்க இன்னைக்கும் நெட்ல இருக்கும் அந்த நான் சொல்ற கதெல்லாம். சுனாமி வரும்பொழுது ஜப்பான் தான் முதலாட்டி. அப்போ அந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களாம் மிலிட்ரி மேன். நிறைய கட்டடங்கள் இடிஞ்சு சீட்டுக்கட்டு போல விழுந்து கிடந்தது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மிலிட்ரி மேன் சொன்னானா, இந்த இடத்துல ஏதோ இருப்பதை போல நான் உணர்றேன், இந்த இடத்த கொஞ்சம் ஆழமாக தோண்டி பாருங்களேன். கூட இருக்கிறவங்களா சொன்னாங்க, இதெல்லாம் ஏற்க ஆல்ரெடி செக் பண்ண இடம். இல்லை இந்த இடத்த கொஞ்சம் நம்ம உள்ள கொஞ்சம் பார்ப்போம், ஏதோ இருக்கிறதை போல என்னுடைய உள் உணர்வு சொல்லுது. தோண்டி பார்த்தா ப்ளூ கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு தாயார் குனிஞ்ச நிலையில் இறந்து போயிருந்தாங்களாம். தலையில் அந்த பாரம் விடுது. ஐயோ இங்கே ஒரு பிரேதம் இருக்குது, டெட் பாடி இருக்குன்னு சொல்லி அது எடுக்கலான்னு சொல்லி அப்படி இது பண்ணும்போது தூக்கி பார்க்கும்போது ஒரு 3 மாத குழந்தை அல்லது 4 மாத குழந்தை தன் தாயின் மார்பிலே பால் குடித்த வண்ணம் உயிரோடு இருந்ததாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை, நெட்டில் இருக்குது. இந்த விஷயம் நெட்டில் தான் நான் படித்தேன். நானே நல்லா கவனிக்கணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை இந்த உலகத்தில் அமெரிக்கையாக இருக்கணும். வேதம் சொல்லுது, அந்த தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நான் உன்னை காத்து கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுதாங்க தேவனுடைய அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:6 கொஞ்சம் வாசிங்களேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, அன்பு கூர்ந்ததினால் ரத்தம் சிந்தப்பட்டது, சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவியது. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். இந்த உலகத்தில் தான் நம்ம மைனாரிட்டி, இந்த உலகத்தில் தான் நம்ம என்னது மைனாரிட்டி பீப்புள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்தில் இந்த வேதத்தின்படி நம்ம ராயல் சொசைட்டி இந்த வேர்ல்ட், நம்ம தேவனுடைய ஆசாரியர்கள், ராஜாக்கள். நம்மை ராஜாக்களாய் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றியது எது தெரியுமா? இந்த ரத்தம், கிறிஸ்து சிந்தின ரத்தம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்று உண்டாயிருப்பதாக. என்றைக்கும் அவருக்கு மகிமை உண்டு, கனம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒரு பைத்தியக்காரனை போல இருந்தோம் ஐயா. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கெல்லாம் அந்த வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத வயசுல தான் இயேசுநாதர் என்ன பிடிச்சாரு. ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த 18 வயசுல போய் பிரசங்கம் பண்ணுவோம், பேய் ஆடும். ஏன் ஆடுதுன்னு கூட தெரியாது எனக்கு. நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து இந்த உலகத்தில் ரொம்ப அழகா நம்மளை டிஸ்பிளே பண்றாரு அவர். ஆமென் சொல்லுங்க. ஐயா நீ தான் நடமாடுகிற கிறிஸ்து. ஆமென். ஒரு டிவி ஷோரூம் போறோம். அந்த டிவி ஷோரூம்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா டிவியும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிவி இது மாதிரி டிஸ்பிளே வச்சிருப்பாங்க, அதை பார்த்த உடனே நம்ம அதே கம்பெனி வாங்குவோம். அப்படிதானே? ஆண்டவர் சொல்றார், நீங்களே எனக்கு சாட்சிகள். அல்லேலூயா. இந்த சர்ச்சினுடைய பத்திரம், இந்த லேண்டோட பத்திரத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லேண்டுடைய ஜெராக்ஸ் பார்த்தாவே போதும் நமக்கு. நீங்க தான் கிறிஸ்துவினுடைய ஜெராக்ஸ். எத்தனை பேர் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மை அப்படி கழுவினார், தேவன் நம்மை அப்படி மாற்றினார். உடம்பு மாறுனுச்சு, நட மாறுனுச்சு, பேச்சு மாறுனுச்சு, உருவம் மாறுனுச்சு, நம்முடைய ஸ்டைல் மாறுனுச்சு. இந்த பூமியில நம்ம வேறு மாதிரி வாழ்ந்தோம், இப்ப நம்ம வேறு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் காரணம், அவர் சிந்தின ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு போறதில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு போறதில்லைங்க. அந்த ரத்தம் நிறைய காரியங்களை செய்யும். நான் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டில் ஈசோப்பின் ரத்தம், இந்த ரத்தம் என்ன செய்தது? யாத்ராக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் அடையாளமா இருக்கும். பக்கத்தில் கைப்பிடிங்க. அந்த ரத்தம் உனக்கு அடையாளமா இருக்கும். அந்த ரத்தம் உங்களை அடையாளப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பழைய ஏற்பாட்டு ரத்தம். ஐயா அழகா சொன்னாங்க. ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க இல்லையா? ஒரு முன்னோடியா ஐயா பேசினாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரத்தம் இன்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தமாக நமக்கு அடையாளமாய் வந்து கொண்டே இருக்கிறது. பைபிள் சொல்லுது, நான் அந்த அடையாளத்தை பார்த்த உடனே நான் கடந்து போயிடுவேன். கடந்து போய் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும்படியும் செய்வேன். எத்தனை அழகான ஒரு வார்த்தை பாருங்க. எத்தனை பேருக்கு கோவிட் வந்தது? கை வைத்து காட்டுங்க. கொரோனா எத்தனை பேர் தொற்று வந்தது? கை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, எங்க அம்மாவுக்கும் வந்துச்சு, எங்க அக்காவுக்கும் வந்துச்சு. நான் வெளியில் அப்போ ஊழியத்தில் இருந்தேன். செகண்ட் வேவ்ல வந்தது. நான் அப்போ கிணத்து கடவுள 3 நாள் கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ சர்ச்சில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் வேவ் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்க. சர்ச்சுக்கு போணுச்சு எங்கள் அக்கா. போயிட்டு வரும்போதே லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிச்சு, ஜுரம் வந்துச்சு. வந்து எங்கள் வயதான தாயார் 67 வயசு தாயாருக்கு பரப்பி விட்டுருச்சு. அப்போது 72 நினைக்கிறேன் அம்மாவுக்கு. அப்போ ஆமாம் 72 வயசு. நான் மீட்டிங்கில் இருக்க, எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. என்னென்னு கேட்டேன். என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துட்டு, சரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு சொல்லிட்டு நான் ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். திரும்பி வந்து பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மா தேராது அப்படின்ட்டாங்க. இதுக்கு முடிஞ்சிடும்ட்டாங்க. ஒரு பக்கம் என்னுடைய தாயார், ஒரு பக்கம் என்னுடைய சகோதரி. இங்கே 47 வயசு சகோதரி, இங்கே 72 வயது தாயார். நான் நடுவில் ஒரே ஒரு N95 மாஸ்க் போட்டு அந்த ஐசியூவில் உள்ளே உட்காந்துருப்பேன். தம்பி தான் வெளியிலேருந்து எங்களுக்கு ஃபுட்டு கொண்டாந்து கொடுப்பார். அவர் நல்லா கவனிக்கணும். அங்கே இருக்கிற சிலர் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்கள் நல்ல ஊழியக்காரர், உங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க. நல்ல ஊழியக்காரங்களுக்கு எதுவும் வராது. அல்லேலூயா. அந்த நல்ல ஊழியக்காரங்களா இருக்கிறது தான் கஷ்டம். அப்படி இருந்துட்டோம்னா ஒன்று உங்களை மேற்கொள்ளாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தாயை விட்டுட்டு சகோதரி விட்டு எங்கே நான் போக முடியும்? 22 நாளுங்க அந்த ஐசியூவிலே உட்கார்ந்துருந்தோம். ஒரே ஒரு மெடிசனை தான் நான் பயன்படுத்தினேன். அது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 500 தடவையாவது சொல்லுவேன், ஏசப்பா உங்க ரத்தத்தை நான் பூசிக்கிறேன்ப்பா. வாதை என்னில் வராதபடி, வாதை என் வீட்டுக்குள் வராதபடி, வாதை உங்களுடைய தெருக்களில் வராதபடி, வாதை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வராதபடி அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். கிறிஸ்து சிந்தின ரத்தம் என்னது நமக்கு? சொல்லுங்க வாயை திறந்து. அடையாளமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரத்தம் தான் இன்றைக்கு எனக்கு அடையாளம், ஐயாவுக்கு அடையாளம், திருச்சபைக்கு அடையாளம், அன்மையான தம்பிமார்களுக்கு அடையாளம், உங்களுக்கு அடையாளம், ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஜனத்திற்கு அடையாளம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ரத்தத்தை உன்னுடைய நிலையில பூசிக்கோ. இந்த ரத்தத்தை உன்னுடைய இருதயத்தில் பூசிக்கோ. வாலிப தம்பி தங்கச்சி, இந்த ரத்தத்தை உன்னுடைய சிந்தையில வைத்துக்கொள். இந்த ரத்தத்தை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொள். இந்த ரத்தத்தை உன்னுடைய உள்ளங்கையில வைத்துக்கொள். நீ அடையாளமாய் இந்த பூமியிலே வலம் வருவது அதிக நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. உங்களை தொடுகிறவன் கூட, உங்களை மேற்கொள்ளணும் நினைக்கிறவன் கூட உங்கள் அருகிலே வர முடியாதபடி அந்த ரத்தம் உன்னை அடையாளமாய் இந்த பூமியிலே வைக்கும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 48 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி, 29 வருஷமாக ஓடுது வண்டி. உபவாசத்துலேயும் அர்ப்பணிப்புலையும் கண் விழிப்புலையும் நேற்று ராத்திரி தூங்கும் மணி 3:45 தூங்கினேன். பல காரியங்கள், பல டென்ஷன், பல காரியங்கள். ஆனாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிற வரைக்கும் தான் அந்த டயர்னஸ். இங்கே வந்து நின்றுட்டோம்னா ஒரு தேவ மகிமை நம்மளை மூடும். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு இன்ஜின் ஸ்டார்டிங் ட்ரபிள், அப்புறம் ஸ்டாப்பிங் ட்ரபிள் ஆகிடும். ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்மளை நடத்துது. ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்மளை பாதுகாக்குது. சங்கார தூதன் வெளியே வரும்பொழுது, சங்கார மனிதர்கள் வெளியே வரும்பொழுது, துஷ்டர்கள் உங்கள் மதிலே உங்கள் பக்கத்திலே வரும்பொழுது அவர்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி, அந்த காரியங்கள் உங்களை தீட்டுப்படுத்தாதபடி, அந்த காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி, அந்த காரியங்கள் உங்களை ஜெயிக்காதபடி சிலுவையிலே சிந்தின ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்க போகிறது. கையை தட்டி ஆமீன் சொல்லி அல்லேலூயா சொல்லி என் மேல அந்த ரத்தம் இன்னைக்கு இறங்கி வருவதாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்கு அடையாளம், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அடையாளம், ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்கு அடையாளம். ஆமென். நம்மளாம் அடையாளம் இடப்பட்ட நோட்டட் பர்சன். நீங்களாம் நோட்டட், நீங்களாம் வந்து சத்ருவால நோட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற குரூப். நீங்களாம், நானும் நீங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். சத்ரு உங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கான். அல்லேலூயா. எப்பையும் அந்த ரத்தத்துக்குள்ள இருக்க பழகுங்க. எப்பையும் அந்த ரத்தத்தில் மூழ்கி இருக்க விரும்புங்க. எப்பையும் அந்த ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறத நீங்க விரும்பி அதை அடையாளமாய் வச்சுக்க விரும்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்தவன ஒரு வாழ்க்கை, வெளியில போனவன ஒரு வாழ்க்கை வேணாங்க. எப்பயுமே நான் ஏசப்பாவோட பிள்ளை, எப்பயுமே நான் கிறிஸ்துவின் பிள்ளை, எப்பயும் அவருடைய ரத்தம் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எப்பயும் அந்த ரத்தம் எனக்கு அடையாளமா இருக்கு. இன்னைக்கு இந்த ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்கி வரணும்னு நான் ஜெபிக்க போறேன். ஆமென். உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். மகளே மகனே, உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். உங்களை தேவன் அடையாளப்படுத்துவார். நீங்க சாதாரணமான கூட்டம் அல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்த கூட்டம். உங்க மேல ஒரு அடையாளம் இருக்குமா? உங்க மேல அடையாளம் இருக்கு. வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், அல்லது கருப்பு கோட்டு, கருப்பு சட்டை, அப்படி இல்லை. அந்த அடையாளம் இல்லை. இதெல்லாம் நாமளே தயாரிச்சது. அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் கிஃப்டா. ஆமென். எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பிசாசுலாம் அலறும் போது அது சொல்லும், ஐயோ எல்லாம் சேப்பு சேப்பா நிற்கிறீங்களேங்கோ. என் கூட்டங்களை நான் கேட்டிருக்கேன், எல்லாம் சேப்பு சேப்பா நிற்கிறீங்களே. ஆமாம், அவருடைய ரத்தம் நமக்காக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தம் ஜெயம். நம் எதிரிய துரத்துற ரத்தம், என்னாலும் நமக்கு ஜெயம் தரு ரத்தம். அந்த ரத்தம் நமக்கு அடையாளமா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். எபிரேயர் 12:24 கொஞ்சம் வாசிங்களேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இரண்டாவது, இந்த ரத்தம் நமக்கு நன்மையானதை மட்டும் பேசும். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து நன்மையை பேசும் ரத்தம், அடையாளமாய் இடப்பட்ட ஈசோப்பின் ரத்தம், நன்மையை மட்டும் பேசுகிற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தம். மருத்துவ அறிக்கை வேறு மாதிரி சொல்லும். போன வாரம் மீட்டிங்ல ஒரு அன்பு தாயாரை கொண்டு வந்தாங்க. முதல் முறையாய் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்களேன், அவங்களால நடக்க முடியாது. 1.5 வருஷம் நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த அம்மாவுக்கு சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. எத்தனை வருஷம்? 6 வருஷம் சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. நடக்க முடியாது, கால் தொங்கிடுச்சு. நீங்க இந்த யூடியூப்ல, என்னோட யூடியூப்ல 2 நாளைக்கு முன்னாடி இந்த விட்னஸ் நான் போட்டிருப்பேன். பாருங்களேன், இடுப்புக்கு கீழே செயலிழந்து போச்சு உங்க கால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கொண்டு வந்தாங்க, சேரோடு அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க.
உண்மையிலே சொல்ல ரொம்ப டயர்டு அன்னைக்கு. நான் மீட்டிங்லாம் முடிஞ்சு கடைசியாக நடந்த மிராக்கள், இல்லைனா இந்த கேமராவில் அது கேப்சர் பண்ணியிருப்பேன். அது மொபைலில் என் புள்ள பண்ணி வச்சுருந்தான், அதை தான் யூடியூப்பில் போட்டேன். அந்த தொடையில் கை வச்சு ஜெபிக்கிறேன், அப்படியே கால்கள் கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபிச்சேங்க. எசேயா 53:5, அவருடைய தழும்புகளில் இருந்து வழிந்தோடின ரத்தத்தினாலே சுகம். அந்த தழும்புகளால சுகம். ஒரு இடத்துல நான் உட்காந்து ஜெபம் பண்றேன், 10 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற அவர் மக பொத்துன்னு கீழே விழுந்தா. அந்த பொண்ணு விழுந்ததே எனக்கு தெரியாது. அங்க இருந்தவங்க தாங்க சொன்னாங்க, சார் பாஸ்டர் இவங்க இந்த பொண்ணு விழுந்துடுச்சு. என்னன்னு பார்க்குறேன், அந்த பொண்ணு விழுந்து கிடக்குறான். அதுக்கு வாயெல்லாம் கோணிக்கிட்டு போயிட்டு இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும் போது பாருங்களேன், அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த தாயார் சேரை விட்டு தன்னால எந்திரிச்சு நின்னாங்க. நன்மையானதை தான் கர்த்தருடைய ரத்தம் பேசும். மருத்துவ அறிக்கைகள் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மருத்துவனுடைய அறிக்கை என்ன வேணாலும் சொல்லட்டும். ஒருவேளை கட்டி இருக்கு பாஸ்டர், இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது கட்டி இருக்கட்டும். ஜெபம் பண்ணும்போது கட்டி தன்னால அது தன்னை கட்டிக்கிட்டு ஓடிடும். அது எங்க போவோம்? அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். பல மருத்துவ அறிக்கைகள், பல டாக்டர்ஸோட வார்த்தைகள் அல்லது அட்வொகேட்ஸோட வார்த்தைகள் அல்லது நமக்கு விரோதமாக இருக்கிற மாந்திரிகம் பண்றவனுடைய வார்த்தைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று இருக்கு, அது தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டுமே பேசிட்டு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நன்மையை நீங்க பார்க்கணும்னா விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு ஓடி வந்து விடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரத்தம் கொடுத்து நம்மை மீட்ட கடவுள் அவர். ஏதோ நம்மகிட்ட புடுங்குற சாமி கிடையாதுங்க. நம்மகிட்ட புடுங்கி தான் தொந்தியையும் தான் உண்டியில நிரப்புற கடவுள் கிடையாது. தன்னையே கொடுத்தவர், தன்னையே கொடுத்தவர். எதற்காக? இந்த ரத்தம் நமக்கு நன்மையை மட்டும் பேசுறதற்காகத்தான். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மாந்திரிகக்காரன் எனக்கு மந்திரம் வச்சுக்கிட்டான். 50 பேயை வச்சு விட்டுருக்கான் என்கிட்ட. நான் தரங்கம்பாடியில் நல்லா ஊழியம் செய்கிறேன்னு கேள்விப்பட்டு, செம்னார் கோயில் ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஒருத்தன் இருக்கிறான் மந்திரம் பண்ணுறவன். அவனுடைய வல்லமை 10 கோயம்புத்தூரில் ஒருத்தர் தான், மயில்வாகனன்னு பேருங்க. அவன்கிட்ட சொல்லி இவன் கையகால முடக்கிடணும். அதனால உன்னுடைய வலிமைக்கு ஏற்றதை போல குட்டி சாத்தானங்க ஏவி விடுன்ட்டான். அவனும் ஏவி விட்டுருக்கிறான். நான் அந்த நேரம் உட்காந்து இதை பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கானா என்னன்னு தெரியல. இது திரும்பி போய் சொன்னிச்சான் அவங்கிட்ட, அட பைத்தியக்கார பயல, நீ யாருக்கிட்டடா அனுப்புன? நான் போறாங்க சிலுவையில் தூங்குது சாமி பக்கத்தில் நிற்கிதுடா. சிலுவையில் தூங்குன சாமி நிற்கிதா? அப்போ உங்க பவர் இல்லையா? பத்தலையா? இன்னும் மேலே ஒரு 50 பேயை அனுப்பி 100 பேயை என்கிட்ட அனுப்பிட்டான். அப்பவும் நான் ஏதோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேனா என்னன்னு தெரியல. இந்த 100 பேயும் போய் சொல்லியிருக்கு அவன்கிட்ட, டேய் அவங்கிட்ட சாதாரணமான ஆள் இடாம அவன் பக்கத்தில் சிலுவையில் தூங்கின கடவுள் நிற்கிறாருடான் இருக்கு. இவன் திரும்பி ஏவுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இது பார்த்துருக்கு, இவன் நம்ம ரொம்ப அலைய விடுறான் அப்படின்னு சொல்லி இந்த 100 பேர் எங்கே போயிட்டு அவனுக்குள்ளே போயிட்டு. நான் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லைங்க, நான் சொல்கிறதெல்லாம் பரிசுத்தமான பலிபீடத்தில்னு பேசுகிறேன். அவ்வளவும் சத்தியம், உண்மை. போனது இவனுக்குள்ளே போய் இவனை என்ன பண்ணிட்டு படாத படுபடுத்திருக்கு. மந்திரவாதிக்கே மந்திரவாதியா போய் பண்ணி பார்த்துருக்கான், ஒன்றும் நடக்கலை. கோயம்புத்தூர் இருக்கிற பெரிய ஏஜி சர்ச்சில் கொண்டு போட்டிருக்காங்க. அந்த பாஸ் என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு, யாருன்னா தெரியாது எனக்கு, அது ஒன்றும் போகிற மாதிரி தெரியல. சரி, அதை விட பவர் யாருங்க கோயம்புத்தூரில்? நம்ம காருண்யா. அங்கே கொண்டு போட்டாங்க. அங்கே கொண்டு போனோடனே அங்கே ஒரு 20 நாள் வச்சுருந்துருக்குறாங்க. ஒன்றுமே அங்கே நடக்கலை. பரிதாபப்பட்ட பேய் சொன்னிச்சான், இந்த ஆளு சொன்னாலாம் நான் போக மாட்டேன். தரங்கம்பாடியில் ஒருத்தன் இருக்கான், அவன் தாடி வச்சுட்டு இருக்கான், அவன் சொன்னாதான் நான் போவேன். தரங்கம்பாடியில் ஒரே தாடி இந்த தாடி தான். சோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். அது கரெக்டாக அட்ரஸ், விளக்கம், விலாசம் எல்லாம் கொடுத்துருக்கு.
அந்த நேரத்தில் நான் ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண நேரம் லுங்கியை கட்டிக்கிட்டு முண்டாப்படியை போட்டுக்கிட்டு வந்து மணல் வந்து இறங்கியிருந்தேன். அந்த மணலுக்கு மேலே உட்காந்துருந்தேன் கையிலே கட்டிக்கிட்டு. ஃபோன் வந்தது, என் மனைவி தூக்கிட்டு வந்து கொடுத்தது. ஏங்க ஃபோன் வருதுங்க, யாருன்னு தெரியல, யாருன்னு. இந்த மாதிரிங்க ஐயா, கோயம்புத்தூருங்க ஐயா, அப்படிங்கய்யா இப்படிக்கான்னு இவ்வளோ விஷயத்தையும் அவன் தான் என்கிட்ட சொல்கிறான். அவன் சொல்லலை, அவன் மனைவி சொல்லுது. சரி கொண்டு வாங்கண்ணே. எங்கள் வீடு வந்து அந்த ரோடு தான் மெயின் ரோடு. வந்துன்னா இவ்வளோ தூரத்தில் தான் எங்கள் வீடு இங்கே இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். நான் அந்த மணல் முட்டில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன் பசங்களோட. அவனை அந்த ரோட்டுக்கிட்ட கொண்டு வந்தாங்க பாருங்களேன், அங்கேயே கதவை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்து பெறல ஆரம்பிச்சிட்டான். இங்கே வந்தான், அவனுக்குள்ள ஏராளமான பேய். ஒரே ஒரு மெடிசன் தான் அவனுக்கு, கல்வாரி ரத்தம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் உன் மீது தெளிக்கப்படுவதாக. அவ்வளோதான், எல்லா பேயும் ஓடிட்டு. இந்த சொன்ன இவ்வளவு கதையும் அந்த மந்திரவாதி வாயிலிருந்து வந்த கதை தான் அப்படின்னு சொல்லுங்களேன். அவனுக்கு வங்காள விரிகுடா ஞானஸ்தானம் கொடுத்து மயில் வாகனனை பர்ணபாவா மாற்றி இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால ஊழியமும் செய்கிறான். அப்படின்னு சொல்லுங்களேன். உலகம் உனக்கு தீமையை விதைக்கும், கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு நன்மையை மட்டும்தான் பேசும், நன்மையை மட்டும்தான் அனுமதிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ரத்தம் சிந்துதல் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம், நீங்கள் வாழ்கிறீங்க. எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி எப்படியோ நான் ஒரு நாள் தம்பி மனாசைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், டே என்னை பேய் நிறைய நேரம் கொல்ல பார்த்தான். சித்தனை வாசல் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? புதுக்கோட்டை சித்தனை வாசல் யாராவது போயிருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாறை கிணறு இருக்கும். பாறை கிணறு, பாறையில் கிணறு நோண்டிருப்பாங்க. அந்த கிணறு குறைஞ்சது 50 அடி 100 அடி ஆழத்தில் இருக்கும். எனக்கு நீச்சலே தெரியாத பிடிச்சி தள்ளி விட்டாங்க என்ன உள்ள. இது எப்போ? 11th படிக்கும்போது. பல கேஸில் மாட்ட வேண்டியது நான். கர்த்தர் அப்படியே என்னை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். சத்ரு என்னை அழிக்க பார்த்தாங்க, பிசாசு என்னை கொல்ல பார்த்தான். ஆனால் கிறிஸ்து மட்டும்தான் தாம் சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து ஹென்றி சாமுவேலுக்கு நேராய் நன்மையை மட்டுமே பேசி வருகிறார். கையை தட்டி. இந்த நன்மையான வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நன்மையான ரத்தம் எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, சிலுவையில் 7 வார்த்தைகளாக வெளிப்பட்டது. இல்லை, முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? சொல்லுங்க வாயத்திலிருந்து. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நீ தப்பு செஞ்சதுக்கு, நீ செஞ்ச தவறுக்கு உனக்கு தீமையை தான் அந்த ரத்தம் பேசியிருக்கணும். ஆனா நன்மையை பேசினுச்சு. எப்படி தெரியுமா? உனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்ததின் வழியாக. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கும் சர்ச்சுக்குள்ள குத்தாட்டம் போடுறான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் புகை. அது சென்னை தான் ஃபேமஸாக இருக்கு புகை கலப்புறதுல, வேற எங்கேயும் கிடையாது, சென்னை தான். ஆசீர்வாதம் வந்தாலும் சென்னையிலேருந்து தான் வருது, புகை கிளம்புனாலும் சென்னையிலேருந்து தான் கிளம்புது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி வேணாலும் செய்ய முடியாது. அது எப்படி வேணாலும் செய்ய முடியாது. என்னோட யாராவது வந்தீங்கன்னா நான் காட்டுவேன். எங்கள் பீல் ஆதிவாசிகள் ரட்சிக்கப்பட்டு எப்படி இருக்கு. முன்னாடி ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டு கர்த்தரை ஆராதிக்கிறான். அதுதான் கிறிஸ்தவம். கையை தட்டுங்களேன். முன்னாடி சும்மா உள்ள ஒரே ஒரு இன்னரை மாட்டிக்கு நின்று பயிர் பறிச்சான், தோட்ட வேலை செஞ்சான், பீல் ஆதிவாசி. இன்னைக்கு போனா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஊழியம் செய்யறான். இதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி வேணாலும் வாழலாம் இல்ல, மன்னிப்பை தேவன் கொடுத்து கொண்டிருப்பதினால் சிலர் இந்த பூமியிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை எப்படிப்பட்ட நன்மை மகளே? மன்னிப்பு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. தெரியலப்பா, விட்டுருங்க. பாவம்பா, விட்டுருங்க. பொழைச்சு போட்டும்பா, விட்டுருங்க. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் தான் பிதாவினுடைய அதிரடி. கிறிஸ்து இன்றைக்கும் மத்தியஸ்தராய் மறைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த நன்மை எப்படி வெளிவந்தது? மன்னிப்பாய்.
இன்னொரு காரியம் பாருங்களேன், 23:43 லூக்காவில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட, ஆமாயா என்னோடு இருப்படா, நீ நான் எங்க இருக்கிறோம் அங்கே நீ இருப்ப, ஒரு உத்தரவாதம். நீ கிழக்க போனா நான் மேற்க போவேன், நான் மேற்க போனா நீ கிழக்க போவேன். இல்லைங்க, நான் 7 வார்த்தைகளை பேசல, அதில் இருக்கிற காரியத்தை ஒரு 5 காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீ ஏன் கூட இருப்பேங்கிறாரு. உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தா உன் புருஷனே பக்கத்தில் வர்றதுக்கு யோசிக்கிறான். உண்மையா இல்லையா? நம்ம முகத்தை நம்மளே கண்ணாடியில் பார்த்தா 10 நிமிஷம் நமக்கே மண்டை குழம்புது, அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம மூஞ்சி. உண்மையா இல்லையா சொல்லுங்க. குளிக்காமல் பக்கத்தில் வந்தால் நாய் குளிக்காமல் வருது, மாடு குளிக்காமல் வருது, பன்னி கூட குளிக்காமல் வருது, நாற்றம் அடிக்க மாட்டுது. ஒரு மனுஷன் காலில் பல்லு விளக்காமல் குளிக்காமல் இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. என் அன்பு தேவனுடைய இவ்வளவு அழுக்குள்ள, இவ்வளவு துர்நாற்றம் உள்ள ஒரு மனிதனை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த நன்மையை தவிர வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த நன்மையை தவிர வேற என்ன வேணும்? போன வாரம் என் மச்சினனுக்கு மச்சின மகனுக்கு முதல் பர்த்டேங்க. போகிற ஸ்டேஜில் உட்காந்து 2 வார்த்தையை பேச சொன்னாங்க, பேசினேன். ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அது ஜாலியாக இருக்குது. தம்பி வந்திருந்தார், வில்லியம் வந்திருந்தார். கீழே இறங்கி வந்தேன், ஒரு அம்மா சொல்லிச்சு, நல்ல டீசெண்டாக இருந்துச்சு, நல்ல செகப்பாக நல்ல குண்டா பட்டு புடவை கட்டிட்டு வந்ததுங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், கீழே இறங்கி வந்தேன், அந்த அம்மாவை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்குள்ளே ஸ்பிரிட் இருக்குன்னு. அது சொன்னிச்சு, ஐயா ஒரு பிளஸிங் பண்ணிடுங்க. வேண்டாம்மா, மரியாதை போயிருக்கணும்ல, இது நல்ல இடம், பிறந்தநாளுக்கு வந்திருக்கிற நல்ல இடம் இது, போமான்னு கேட்கணுமா இல்லையா? தம்பி பார்த்தாரு கண்ணால். கீழே இறங்கி வந்தேன், அட வெய்யுங்க கையானிச்சு, மேலே வச்சா போத்துன்னு கீழே வந்துட்டு. பேய் இதுதான் மனுஷன். ஏன் மனுஷனை இந்த பேய் அதிகமாக பிடிக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாம்பு ஆவி நிறைய பேரை பிடிக்கும் இல்லை? ஏன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னு அது இன்னும் பார்த்தீங்கன்னா பொம்பளையோலையாக பிடிக்கும். சோத்திரம். ஆவியில் நிரம்புறதும் பொம்பளைகளாக தான் இருக்குதுயா, பேயில் ஆடுறதும் பொம்பளைகளாக தான் இருக்குது, அதிக செய்தி கேட்குறதும் பொம்பளைகளாக தான் இருக்குது. சோத்திரம். உண்மைதான் நான் சொல்கிறது. அது என்னமோ அவளை அப்படி நெருங்கிய லிங்க் இருக்கும்னு நினைக்கிறான். பாம்பு பாவம் பண்ண வச்சிச்சு. கர்த்தர் சொன்னாரு, நீ மண்ணை சொல்லுங்க, நீ மண்ணை மண்ணை நக்குவாய். இந்த சரீரம் மண்ணு, அதெல்லாம் நக்கி 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 பார்க்குது, விடக்கூடாது. இது மண்ணா இருக்கிற வரைக்கும் நக்கும், இது மகிமையா மாறும்பொழுது அதை நம்ம ஜெயிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. அந்த சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த மண்ணுக்குரிய சுவாபங்கள் நமக்குள்ள இருந்தா நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்காது. எத்தனை பேர் அப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. சில நேரங்களில் என் கேரக்டர் எனக்கே பிடிக்க மாட்டேது பாஸ்டர். கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி இருக்கவங்களும். சோத்திரம். உண்மையாக சொல்லுங்க, கை வைத்து காட்டுங்க. சில கரெக்டுமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. கரெக்ட், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை இதுதான். சில நேரங்கள் கர்த்தர் ஆசீர்வதி. சில நேரங்களில் என்ன பார்த்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேன். நான் ஏன்டா அப்படி நடந்துக்கிறேன்னு தோணுது. ஏன் நான் பொறாமப்படுறேன்? ஏன் அந்த அடுத்தவங்க புடவையை பார்க்குறேன், அடுத்தவங்க ஜிமிக்கை ஏன் நான் பார்க்குறேன்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இவ்வளவு அழுக்குள்ள மனுஷன், பொறாமை உள்ள மனுஷன், கேடுகட்ட மனுஷன், அடுத்தவர்களை அழிக்கணும்னு பிளான் பண்ற மனுஷனை பார்த்து தான், இந்த கள்ளப்பயலை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என் கூட இருப்ப. கையை தட்டுங்க அந்த நல்ல அன்புக்கு. யோசனை பண்ணி பாருங்களேன். அவனை கண்டுபிடிச்சாங்க, சிலுவையில் தொங்க விட்டாங்க. நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சா 1000 தடவை தொங்கியிருக்கணும். நான் சொல்ல கரெக்டா இல்லையா? நம்ம யாருன்னு ஒண்ணுமே இல்லை. நீங்க வீட்டுக்கு போய் நீங்க யாருன்றதுக்கு ஒரு அடையாளம், ஒரு காரியத்தை சொல்லி தர. வீட்டுக்கு போங்க, ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் ஆனில் வச்சு ரெக்கார்டிங்கில் வச்சு மற்றவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. நீங்களும் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள், மற்றவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு நல்ல நைட் ஆன பிறகு
அந்த பேசினதெல்லாம் போட்டு நீங்க கேளுங்க, அந்த ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அவ்வளவு கேடுகட்டத்தனமான வார்த்தைகளை நாமளே நம்ம பேசியிருப்போம். என்ன பேசுறோன்னே நமக்கு தெரியாது, ஆனா பேசிட்டே இருப்போம். இவ்வளவு மோசமான ஒரு மனிதன் மேல இரக்கம் வச்சு நீ ஏன் கூட இருப்படான்னு சொல்றாரு பாத்தீங்களா? இந்த நன்மையை விட வேறு என்ன நன்மை கத்த நமக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லையா? சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிட்டுனாயா, புருஷனுக்கு மனைவி போர் அடிக்கிறா, மனைவிக்கு புருஷன் போர் அடிக்கிறான். உண்மையா இல்லையா? என் கூட ஒரு தம்பி இருக்கிறான், அவன் சொல்லுவானே 10 வருஷம் ஆகிட்டு நான் போர் அடிக்குதுன்னு, நான் வேற மாதிரி அவனை திட்டுவேன். நல்லா கவனிக்கிறேன் அன்பு தேவனுடைய. ஆனா கால முச்சூடும் பாவம் பண்றோம், கால முச்சூடும் அக்கிரமம் பண்றோம். என்னதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருக்கு மகிமையை வந்து ஆராதனை செய்கிறோம். ஆனால் நம்ம ஒரு சுய புத்தியின் மேலே தான் இருக்கிறோம், ஒரு அழுக்கான சிந்தையோடு தான் இருக்கிறோம், ஒரு வித்தியாசமான கேரக்டரோடு தான் இருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, நம்ம மனைவிக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, நம்முடைய கணவனுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் எப்பவும் நம்மளை பிடிக்குது. அவர் யாருன்னா, எனக்காக உனக்காக ரத்தம் சிந்தின கர்த்தர், நீ ஏன் கூட தான் இருப்பங்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. நம்ம அவரோட இருப்போம். இந்த நன்மையை விட வேற என்ன நன்மை வேணும் உங்களுக்கு எனக்கும்? அவர் என்னோட இருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவர்கிட்ட நல்லா ஜோவியலா பேசுவோம். ஆவியானவர்கிட்ட 24 மணி நேரம் ஜெபம் தான் பண்ணுவேன். ஏன்னா வேற வேலை இல்லை, எப்பயும் பிரேயர் ரூம் தான். இப்பயும் நான் சும்மா இருந்தால் நான் பிரேயர் ரூமில் தான் இருப்பேன், அல்லது ஏதாவது பைபிள் படிப்பேன், எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பேன், யூடியூப் சேனலுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா மெசேஜ் எடுத்து ஏதாவது அன்வான்டா எதையுமே நான் செய்ய மாட்டேன். எந்த கடையில் உட்கார மாட்டேன், ஒரு கடையில் போய் நின்று டீ குடிக்க செய்ய மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். என் மனைவிக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், கூட இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும். எங்கேயும் எங்கள் ஊரில் நான் நின்று யாரையும் என்னை பார்த்துருக்கவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆரம்ப காலத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் உனக்கா சினிமாவை பார்க்கறத விட்டுட்டேன், என்ன காதலிச்ச பொண்ணை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீர் எனக்கு என்ன செய்வீர்? அவர் உடனே ஆவியான நல்ல மெல்லிய சத்தமாக இருக்கும் அந்த சத்தம்லாம். அவர் சொன்ன, உனக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன்டா, ஆண்டவர் என்னை ஏமாற்ற பார்க்காதீங்க, எனக்கு மட்டுமா கொடுத்தீங்க, எனக்கு மட்டுமா கொடுத்தீங்க, எல்லாருக்கும் நீங்கள் உயிரை கொடுத்தீங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுப்பீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் ஆவியான கேட்ட நல்ல உபவாசத்தில் இருக்க நேரத்தில், என்னடா வேணும்னாரு, ஒன்னே ஒன்று வேணும், நான் என்னை ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சிருக்கீங்க தானே, நான் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுங்கள், அப்படிப்பட்ட இடத்துக்கு மட்டும் என்னை கொண்டு போங்க. ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட வருவேன். இன்றைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். காலங்கள் மாற மாற, வயசு ஏற ஏற, அழகு குறைய குறைய, அந்தஸ்து குறைய குறைய, வாய்ப்புகள் குறைய குறைய நம்மளை விட்டு நழுவுகிற ஒரு கடவுள் கிடையாது. அவர் அன்னைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொல்லுகிறார், எப்பொழுதும் சொல்லுவார், நீ என்னோட இருப்ப, நான் உன்னோட இருப்பேன். கையை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு அழகுள்ள கடவுளுடைய வார்த்தை பாருங்க. 3வது சொன்னாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன். இணைக்கிற கடவுள். எப்படிங்க? இணைப்பை உண்டு பண்ணுகிற கடவுள், ஐக்கியத்தை, ஒருமனப்பாட்டை, ஃபெலோஷிப்பை உண்டு பண்ணுகிற கிறிஸ்துவின் ரத்தம். இன்னைக்கு கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சுன்னா உடனே சபையை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படிங்க நடந்திருக்கான்னு தெரியல. ஐயாட்ட கேட்ட தனியாக பேசிக்கலாம். ஐயா சோத்திரம் நடந்திருக்கும். பேக்கை ஒன்று தூக்கிக்கிட்டு நானும் ஊழியத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போய் இருக்கிறவனை கெடுத்து குட்டிச்சாராக்கிட்டு வரும் திரும்பி. ஐயா நான் 1996 ஏசப்பா என்னை பகிரங்கமாக பேர் சொல்லி கூப்பிட்டாரு. நான் தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். உண்மையே சொல்கிறேன். அந்த கிரவுண்டுக்கு நான் எதுக்கு தெரியுமா போனேன்? இதே போல் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டை கட்டி ஷூ மாட்டி நான் படிக்கிற காலேஜிலிருந்து கல்லு பொறுக்கி போட கூட்டு போனாங்க. அந்த கிரவுண்டை சுத்தம் பண்ண கூட்டு போனாங்க. எங்கள் பிரின்சிபால் தான் அந்த கூட்டத்தை நடத்தினார். வாங்கடா சுத்தம் பண்ணுவோம், கிரவுண்டை சுத்தம் பண்ணுவோம், கல்லா கடகடா வாங்கடான்னு. கல்லு பொறுக்கி போட போன என்ன கர்த்தர் கரம் பிடிச்சிட்டார் அன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. சவுல் மாதிரி தான், கழுதையை தேடி போனா கர்த்தர் அனாயிட் பண்ணார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு தேவன் சொல்றாரு. இணைப்பு அதுதான் ஒரு தகப்பன். உங்க தகப்பன் யாரு? தகப்பன் யாரு? அவர் தான். எல்லாம் கை நீட்டுங்க. யார் உங்க தகப்பன்? யாரு? அவர் தான். ஐயா உங்க பிள்ளைங்க யாரியா? எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தை நடத்த கஷ்டம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ட சிஸ்டர்? எத்தனை பிள்ளைங்க சிஸ்டர்? ஒரு பையன். சமாளிக்க முடியுதா?
சமாளிக்க முடியல. புருஷனை சமாளிக்க முடியுதா? முடியல தானே. ஒரு குடும்பத்தை உங்களால் சமாளிக்க முடியலையே, ஊர் குடும்பத்தை அவர் எப்படி சமாளிப்பார்? யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த பக்கத்துலேருந்து மைதிலி அக்கா, அந்த பக்கத்துலேருந்து ரோசி அக்கா, இந்த பக்கம் காலையில் நான் குளிக்கிறது கூட 10 ஃபோன் வந்துடும் எனக்கு. இதனாலே நான் பாத்ரூம் வரைக்கும் செல்ல தூக்கிட்டு போவேன். உண்மையாக சொல்கிறேங்கய்யா. சோப்புன்னு வர நண்டையில் இருக்க அடிப்பான், ஃபோன் அடிப்பான். ஐயோ என்னது இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபோனு, அதனால் பிரச்சனை கிடையாது, அங்கேயே ஆன் பண்ணி பேசிடுவேன். நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரன் என்பது சாதாரணம் கிடையாது. கர்த்தர் சொன்னாரு, ஏன் இந்த மரியாதை வேற யார்ட்டையும் அந்த பேதர்கிட்ட கொடுத்துக்கலாம்ல, அடிச்சே கொண்டிருப்பான். பேதர்கிட்ட கொடுத்தா அடிச்சே கொண்டிருப்பான். ஏன்னா அவன் அவ்வளோ கோவக்காரன். வேற யார்ட்டையாவது கொடுத்துருந்தா வேற மாதிரி இருக்கும். இவன் மட்டும்தான் என் அன்பை புரிஞ்சவன். அதோ உன் தாய், அதோ உன் சபைன்னா ஒரு இணைப்பு. இந்த இணைப்பை விட வேறு நன்மை நமக்கு என்ன வேண்டும் மகளே? இந்த ரத்தம் என்ன கொடுத்துச்சு தெரியுமா? இந்த சபையிலேருந்து உட்காந்துருக்கிறீல்ல, உனக்கு ஒன்றுனா 4 பேர் ஜெபம் பண்ணுறான்ல, பாஸ்டுக்கு ஒன்றுனா இந்த சபை ஜெபம் பண்ணுதில்ல, உங்களுக்கு ஒன்றுனா போதகருடைய குடும்பம் கதறுதில்ல, திறப்புல நிற்குதில்ல. இந்த நன்மையை விட கிறிஸ்துவின் ரத்தம் வேற என்ன கொடுக்கணும்? என்ன வேணும் உனக்கு? யோசனை பண்ணி பாருங்களேன். சொல்ல புரியுதா ஐயா? உனக்கு ஒன்றுனா யார் வந்து நிற்கிறா? முதல்ல ஒரு ஆர்லிஸ் பாட்டிலும் 4 ஆப்பிளோட வர்றது யாரு? யார் வரா? ஒட்டிக்கிட்டா பிறந்தீங்க? நாங்கள் ஒட்டிக்கிட்டு பிறக்கல. எங்கள் பிறப்பை எல்லாம் ஒருத்தர் ஒட்ட வைத்தார், கையை தட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. நீ ஒரு ஜாதியாக இருப்ப, அவன் ஒரு எங்கள் ஊழியத்தில் எல்லாரும் வேற வேற ஜாதி தான். அவர் ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி. நாங்களாம் ஜாதிலாம் பார்க்கறதும் கிடையாது. தம்பி ஒரு ஜாதி, எல்லாரும் வேற வேற ஜாதி எங்கள் ஊழியத்தில் தம்பி. ஆனால் வித்தியாசமே இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எங்கள் ஊழியத்திற்கு நிறைய பேர் கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கிறாங்க. லவ் பண்ணி இல்லை, அரேஞ்சு மேரேஜ். ஏன்னா இந்த ஜாதிகள் எல்லாம் உடைச்சோம். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவும் அப்படிதான். தேவாலயத்தின் திரைச்சலையை மேல் தொடங்கி கீழாக 2ஆய் கிழித்து போட்டார். எதற்கு? பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் உனக்கும் நல்ல ஒரு இணைப்பை உண்டாக்கி கொடுக்க. பின்னாடி இருக்கிறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட வேற என்ன ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்? மார்க் 15:34 சொல்லுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஏன் இப்பதான் மனுஷ ரூபத்தில் கரெக்டா ஃபுல் 100% மனுஷனா இருந்தார், கைவிடப்பட்டார். ஏன் தெரியுமா? நீ கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தாகமா இருந்தார். ஏன் தெரியுமா? நீ தாகமா இருக்க கூடாது என்பதற்காக. இதை விட இந்த ரத்தம் என்ன நன்மையை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை விட நம்முடைய ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு என்ன ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த ரத்தத்துக்கு ஒரு கைத்தட்டல் போடுங்க. அவர் எல்லாம் எவ்வளோ பெரிய ரத்தம் இல்ல? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நன்மையை பேசுகிற ஆண்டவருடைய ரத்தம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின், ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம், நல்ல கையை மட்டும் தட்டணும், விடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
தட்டி பாடுவோம். ஜீசஸ். பின்னாடி இருக்கவங்களா? பின்னாடி இருக்கவங்களா? உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நல்ல கையெழுத்து ஆண்கள் பக்கம். ஆவியானவர் மகிமையடையட்டும். நன்மைகளை பேசுகிற ரத்தம். அவர் சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாது. நன்மையை மட்டுமே பேசுகிற ரத்தம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஜீசஸ். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. நன்மையை மட்டுமே பேசுகிற கர்த்தருடைய ரத்தம். மூன்றாவதாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கணும். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பரிசுத்தமாக்குகிற, நம்மை வாழ வைக்கிற கர்த்தருடைய ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய ஒட்டாதே, செய்ய மாட்டாதே. ஐயா அழகா சொன்னாரு. அந்த ரத்தம் சிந்துதல்ல என்ன இல்லையா? என்ன இல்லை? என்ன இல்லை சொல்லுங்க? மனப்பூர்வம் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. அதுவும் ஒரு கொலையாகவே அங்கே மாற்றப்பட்டது இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிப்பட்டதல்ல.
கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய லைஃபை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவியறலும். அப்படிதானே இருக்கு பைபிள்ல. கழுவுன்னு தானே இருக்கு. கழுவுன்னு இருக்கு, சுத்திகரித்து. ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவும். என்ன வித்தியாசம் சொல்லுங்க? வித்தியாசம் இல்லாமையா ரெண்டு இடத்துல ரெண்டு விதமா வசனம் எழுதியிருக்கு? கழுவப்படுதல் என்பது காலையில் குளிச்சுட்டு வர மாதிரி. காலையில் எந்திரிக்கிறோம், என்ன செஞ்சிடறோம்? குளிச்சிடறோம், கழுவப்படுறோம். அப்படியே கத்திரிக்காய் வாங்க போகிறோம் காய் கடைக்கு, அப்படியே தக்காளி வாங்க போகிறோம், வெங்காயம் வாங்க போகிறோம், பருப்பு வாங்க போகிறோம், எண்ணெய் வாங்க போகிறோம். வந்தவொடனே என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? முகத்தை கழுவோம், இல்லை உடம்பைய கழுவோம். காலையில் கழுவப்படுகிறோம், ஆனால் அந்த நாள் முழுவதும் அவ்வப்போதெல்லாம் சுத்திகரிக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தமும் அப்படித்தான். நீ திருவிருந்து எடுக்கும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, நீ முழுகி தண்ணீரிலே முழுகி எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை கழுவி விடுகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ திருவிருந்து எடுக்கும் பொழுது, அல்லது உன்னை நீ அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் நீ திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை அவ்வப்போது சுத்திகரிக்கிறார். இந்த இயேசுவின் ரத்தம் கழுவவும் செய்து தினம் நம்மளை சுத்திகரிக்கவும் செய்து. ஆமென் சொல்லுங்க. காலையில் குளிச்சுட்டோம்யா அதனால அப்படியே இருப்போம் இல்லைங்க. அவ்வப்போது நம்மை சுத்திகரித்துக் கொள்வது போல, நீரால் சுத்திகரிப்பது போல கர்த்தருடைய ரத்தமும் நம்மை சுத்திகரிக்குது. போன வாரம் தாயா திருவிருந்து எடுத்தேன், ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க. பல வருஷமா திருவிருந்து எடுக்கிறேன். கடைசியா போன வாரம் திருவிருந்து எடுத்தேன். என் பாவங்களெல்லாம் அர்ப்பணிச்சு திருவிருந்து எடுத்தேன். ஆனால் திங்கக்கிழமை மறுபடியும் ஒரு பாவத்தை செஞ்சுவிட்டாங்கய்யா. செவ்வாய்க்கிழமை அது வேற ரூட்ல வருதுங்கய்யா. அவ்வப்போது ஆண்டவருடைய ரத்தத்துக்காக நான் காத்து கிடக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்க போகுது. கண்ணில் இருக்க அழுக்கு, காதில் இருக்க அழுக்கு, மூக்கில் இருக்கிற அழுக்கு, வாயில் இருக்கிற அழுக்கு, உடம்புல இருக்க அழுக்கு, தோல்ல இருக்கிற அழுக்கு, உணர்வுல இருக்கிற அழுக்க தேவன் சுத்திகரிக்க போகிறார். அந்த ரத்தம் அதுதாங்க செய்யுது, ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரிக்குது. விராலிமலை பகுதியில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தேங்க. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. 3வது நாள் கூட்டம் பாவத்தை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கர்த்தர் பேசினார். இன்னைக்கு அதெல்லாம் பற்றிலாம் பேசுறது யாருமே இல்லைங்கய்யா. பாவத்தை குறித்து எங்கேயாவது பேசுகிறாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நீ என்ன வேணாலும் செய்யுங்கிறான். இப்போ பிரசங்கெல்லாம் தலைகீழ மாறிட்டு, என்னது நீ 40 வயசில் சாவ இல்லை, அது வரைக்கும் செஞ்ச பாவத்தில் ஆண்டவர் மன்னிச்சுட்டான்னு பிரசங்கம் பண்ணுறான். கேட்டால் கல்வன் ஞானஸ்தானம் எடுத்தானா, கல்வன் திருவிருந்து எடுத்தான் அப்படின்னு கேட்குறான். டே, கல்வனுக்கு டைம் இருந்தது 6 மணி நேரம், உனக்கு 6 செகண்ட் கூட இருக்காது. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்துலாம் நிறைய பேர் பேசுறது இல்லை. ஆனால் நானிலாம் அடிக்க மாட்டாங்க, ரிவிட்டு தான் மேலே அடித்து கீழே மடக்கி விட்டுருவாங்க, நவரவே முடியாது. அதனால நிறைய சபைகள் என்ன கூப்பிட மாட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம், போயிட்டு வா, சர்வசங்க சபையில் சந்திப்போம். ஆமென் சொல்லுங்களேன். எங்கே பாவம் பேசப்படலையோ, எங்கே நியாயத்தீர்ப்பு பேசப்படலையோ, எங்கே நீதி பேசப்படலையோ, நான் சொல்லுகிறேன் அங்கே ஆவியானவர் இல்லை. 1 யோவான் புத்தகத்தில் அழகா எழுதியிருக்கு 5:8. இந்த ஆவி சாட்சி சொல்லுமா, இந்த ரத்தம் சாட்சி சொல்லுமா, இந்த ஜலம் சாட்சி சொல்லுமா. ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து பேசப்பட்ட நாள் அந்த நாள். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை பரிசுத்தமாக்குறது தான் அவருடைய ரத்தம். நான் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேங்க, பல வருஷம் நான் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன். நீ உட்காந்துருக்கிறது யாருமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் தான் இந்த வார்த்தை. எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவருடைய ரத்தத்திற்கு காத்திருந்து விசுவாசிக்கிறோமோ, ஒரு விசை நாம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிப தம்பி தங்கச்சி, உன் சாட்டிங், உன் போனை யார்கிட்ட கொடுப்பியா? நீ நம்பி உன் போனை என் கையில் கொடுப்பியா? மோளே, ஏகப்பட்ட அக்கிரம் அதுக்குள்ள இருக்கும்.
ஏகப்பட்ட விஷயம் அதுக்குள்ள இருக்கும். இப்போ பாய் பீஸ்டா தம்பி, அது என்ன தம்பி? பெஸ்டியா? எனக்கு அந்த வார்த்தை கூட தெரியல பாருங்க. பெஸ்டியா உலக்கையால் அடிக்கணும்யா இவனுலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேமரா சர்வீஸ் கொடுக்கணும்னு வரும்போது ஒரு பஸ்ஸை புக் பண்ணி நானும் தம்பியும் வந்துட்டோம். கேமரா தானே சர்வீஸ் கொடுக்க போகிறோம், இது ஏன் காரை தூக்கிட்டு போகணும்? ஒரு ஏசி பஸ்ஸாக போட்டு வந்துட்டோம். திரும்பி போகிறோம் ஒரு ஏசி பஸ்ஸில். எங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஒருத்தனோட குழஞ்சி அவன் தலையில் சாயிரா, அவனுக்கு முத்தம் கொடுக்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் கூட லவ்வர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். உண்மையிலே என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் நான் சில நேரங்களில். அவ்வளோ கோவம் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு இறங்கி வர இன்னொருத்த வந்து உட்காடுறான் பக்கத்தில். அவங்ககிட்டையும் அதே மாதிரியே. என்ன இது புரியல. நல்லா கவனிக்கணும். பாவம் கொடூரமானது. பாவம் நித்திய அக்கினிலே தள்ளிடும். தம்பி தங்கச்சி மனம் திரும்பிடு. இந்த நாளில் ஐயாவுக்கு தெரியாது. நீ ஐயாவை ஏமாத்தலாம். அந்த ஐயா பெரிய ஐயா ஒருத்தர் இருக்காரு, கொக்கி போட்டு இழுத்து டங்கு வர கிழிச்சிருவாரு. பரிசுத்தத்துக்கு நேராக உன்னை நடத்து. 18 வயசு இல்லாது வடது வித்தியாசம் தெரியாது. எனக்கு எத்தனை நிருபங்கள் வந்திருக்கும் தெரியுமா? இப்போவே இவ்வளோ நல்லா இருக்கேன். அன்னைக்கு எப்படி வந்திருப்பேன் தம்பி? உன்னை விட ஒல்லி அழகாக இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் தொப்பெல்லாம் வெளில வந்துட்டு. வயசு 48 தாண்டிட்டுங்கய்யா. கர்த்தர் உங்களை தான் காட்டினாரு. நீங்கள் தான் எனக்கு வருங்கால கணவனை எழுதி உள்ளே வச்சு கொடுத்துருவாளுங்க. மலையாளத்துக்காரங்க அதை பிரித்து பார்க்கவே பயமாக இருக்கு. எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துருவோம். அம்மா இதெல்லாம் உனக்கு வச்சுக்கோ. நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். என் ஊழியத்தில் அட்டன் பண்ணியிருக்க கூடாது எனக்கு வரக்கூடிய மனைவி. ஒரு நாள் என் கூட்டத்தில் உட்காந்து என் செய்தியை கேட்டிருக்க கூடாது. ஒரு நாள் என்னை நேரடியாக பார்த்துருக்க கூடாது. எனக்கு கொடுக்கிற மனைவி கருப்போ செவப்போ நெட்டையோ குட்டையோ சப்ப மூக்கோ நீட்ட மூக்கோ வளைஞ்சகாதோ வெள்ளகாதோ பெரிய லெக்கோ எது இருந்தாலும் சரிதான், கர்த்தர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் மனைவி இல்லாமல் நான் வருகிற ஊழியங்களிலே இப்பொழுதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது பேக்கில் அழகாக பாடிடும். ரொம்ப நாள் கழிச்சு உருவாக்கி வச்சிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேடு வாழ்க்கையை. பார்க்கிறதுக்கு சேப்பா இருப்பான், நல்லா இருப்பான், சிலுவையெல்லாம் போட்டு வருவான், செல்லம்பா வைரம்பான் தங்கம்மா, உலக்கையால் அடித்து காலை உடச்சிடுவான். நான் நிறைய பார்த்துக்கிட்டு வரேன். தம்பி தங்கச்சி நல்ல சுடிதார் அழகாக இருக்கும். இந்த பக்கம் சொல்கிறேன், நல்லா அழகாக இருக்கும் சுடிதார். இவளை கல்யாணம் பண்ணதுக்கு 10 குரங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிற அளவு தள்ளப்பட்டுருவார். நல்லா கவனிக்கணும். பரிசுத்தம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லி. ஐயா எங்களுக்கெல்லாம் வயசாயிட்டியா, நாங்களாம் பெரிய ஆளியா, எங்களுக்கெல்லாம் இது இந்த பிரசங்கம் கிடையாது. 83 வயசு தாத்தாங்க. 83 வயசு தாத்தா. அப்போ எனக்கு 20 வயசு. வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. ஊழியம் சரின்னு கேள்விப்பட்ட தம்பி வந்துட்டு போனார். சொந்தக்கார தாத்தா. போனேன். என்ன தாத்தாண்ண, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டா பேராண்டின்னாரு. என்ன தாத்தா உங்களுக்கு ஜெபம் பண்ணணுன்னு? காலேஜுக்கு எதிர்த்த வீடு அவர் வீடு. இந்த பிள்ளைவோ காலேஜ் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் என் கண்ணு சும்மா இருக்க மாட்டேதுரா, என்னென்னமோ பார்க்குதுரா, எதையோ யோசிக்குதுரா. அப்போ தான் எனக்கே தெரியும் பாவம் 83ஐயும் விடலை. நல்லா கவனிங்க. அதனால தான் 99 இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொன்னாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இது உனக்கு எனக்கு இல்லை, பொதுவாக மனுகுலத்துக்கு எல்லாத்துக்கும். ஒரு நேற்று ஒரு வைரல் நியூஸ் ஒன்று, தொகுப்பாளினி ஒருத்தி ஒரு 70 வயசு கலவனை கல்யாணம் பண்ணிட்டாப்புல இருக்கு. நேற்று நைட்டு தான் பார்த்தேன் நான், என்னடா இதுன்னு. ஒரு டிவி தொகுப்பாளினி ஒருத்தி 60 வயசு 70 வயசு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு ஏகப்பட்ட கமாண்டை போடுறாங்க. விட்டு தொலைங்கல, கல்யாணம் தானே பண்ணியிருக்கிறா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை சொல்லுங்க தரிசிக்க முடியாது. இந்த ரத்தம் என்ன செய்யுது? என்னையும் உன்னையும் பரிசுத்தமாக்குது. இயேசுவே வீட்டின் தலைவர்னு இருக்கும். சில வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இயேசுநாதர் கிலோ எவ்வளோன்னு கேட்குற அளவு உள்ள இருக்கும் குடும்பம். நான் சொல்ல உண்மை தானே? உண்மையா இல்லையா? உண்மை. நீ சம்பாரிச்சது உனக்கு, நான் சம்பாரிச்சது எனக்கு. நீங்கள் கை தூக்க எத்தனை பேர் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறீங்க? கை வைத்து காட்டுங்க. குடும்பமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்கிறவங்க எத்தனை பேர்? கை வைத்து காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னும் உங்கள் குடும்பம் பெருகு.
அதில் என்ன பின்னாடி பார்க்குறீங்க? கையை தூக்குங்க ஐயா. குடும்பமாக ஹஸ்பண்டோ கொஞ்சம் ரூபா இருந்தாலும் சரி தான், 1000 ரூபா இருந்தாலும் சரி தான், கை தூக்கிடுங்க. உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்கவுங்க சம்பளத்தில் அவங்கவுங்க சம்பளத்தை பொதுவாக வச்சு யூஸ் பண்ணுறீங்களா, தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணுறீங்களா? பொதுவாக வச்சு யூஸ் பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சில வீட்டில் தனித்தனியாக வச்சு செலவு பண்ணுவான், அதனால தான் விவாகரத்து ஏற்படுது. புரியுதா நான் சொல்றது? ஐயா, பரிசுத்தம் என்பது நம்ம ஆலயத்துக்கு வர்றது மட்டும் இல்லைங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. நீ உட்கார்றத பார்ப்பாரு, எந்திரிக்கிறத பார்ப்பாரு, யோசிக்கிறத பார்ப்பாரு. இல்லை, ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்ல தேவ மனுஷன், நல்ல தேவ மனுஷன். பேய் வந்து பக்கத்தில் நின்றுச்சு. சொல்லுது, ஜெபம் பண்ணுறியா? ரொம்ப ஓகேமா ஜெபம் பண்ணுற? ஒரு வெள்ளை பேப்பரை எடு. யாருங்க? பக்கத்தில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியாக பேய் எடுத்தான். இந்த டேட்டில் இதை பாவம் பண்ண இந்த பாவம் எழுதுனா மல்லிகை கடை பில்லு மாதிரி வந்துட்டு பாவ லிஸ்ட்டு. அப்புறம் ஜெபம் பண்ண தோணுமா? தூக்கி வச்சா ஒரு மாதிரி ஆகிட்டாரு அந்த ஊழியக்காரர். நல்ல ஊழியம் செய்கிறவர். ஏசுநாதர் வந்தார் பக்கத்தில். என்னடா கவலையாக உட்காந்துருக்க? என்ன தேடிக்கிட்டு இருந்த? கவலையாக? ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த பாருங்களேன் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. என்ன லிஸ்ட் இதெல்லாம்? பாவ லிஸ்ட்டு தான். எப்போ செஞ்சது? 24 வயசில் செய்ய ஆரம்பித்தேன், இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரா சொன்னது? இந்த ஒரு பேய் வந்து சொல்லிட்டு போகுது. ஆவியானவர் பேசினாராம். உன் பக்கத்தில் என்ன இருக்குது? இங்கு பாட்டில் இருக்குது. என்ன இங்கு? சிகப்பு கலர் இங்கு. தூக்கி அந்த லிஸ்ட்டில் ஊற்றுனாராம். ஊற்றிட்டு போய் கேட்டாராம், இப்போ ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியல. என்னதான் தெரியுது? சிவப்புகள் தான் தெரியுது. என் ரத்தம் அப்படி தான். நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி தான், உன் மேலே அந்த ரத்தத்தை ஊற்றி உன் பாவங்களெல்லாம் நான் மறந்து, உன் பாவங்களெல்லாம் நான் மன்னித்து, உன் பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் தூக்கி போட்டுறேன்பா. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை வாழ வைக்கிற ரத்தங்க, நமக்காக பேசுகிற ரத்தங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் ஜெயித்த கூட்டம். எதிரிகள்